ஒரு மிகப்பெரிய பொய்யத்தான் நான் இங்கே உடைக்க போகிறேன். எஸ், சோஷியல் மீடியாவில், கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில், ஏன் உங்களோட ரிலேஷன்ஸில் கூட நிறைய பேர் ஓ எம்பிபிஎஸ் டாக்டரா அப்போ இவ்வளோ சம்பாதிப்பாங்க, அவங்க ஃப்யூச்சர் இப்படி இருக்கும்னு நிறையா மாயையை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அது உண்மையான விஷயம்தானா இல்லை நம்மள்கிட்ட சும்மா காதலை பூ சுற்றுறாங்களா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நான் இந்த டேட்டாவை மற்றவங்கள மாதிரி ஏதோ கூகுளில் இருந்தோ இல்லை ஏதாவது ரிப்போர்ட்ல இருந்தோ எடுக்கல. நான் இந்த டேட்டாவை ரொம்ப நாளாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் who are studying in AIIMS, AFMC, JIPMER and even Government Medical College அவங்கள்ட்ட அவங்களோட சீனியர்ஸ்ட்டு, ரெசிடென்ட்ஸ்ட்டு, கன்சல்டன்ட்ஸ்ட்டு எல்லாம் கேட்டு ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இனிமே யார் சொல்கிறதையும் நீங்கள் நம்ப வேணாம். உங்களுக்கான ரிலவெண்ட்டான ட்ரூத்ஃபுல்லான டேட்டாவை நான் உங்களுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி. And hello champions and my dear parents, this is your Pramila ma'am. இன்னைக்கு நம்ம MBBS டாக்டர்ஸ் என்ன சேலரி அதுவும் இந்தியாவில் வாங்குறாங்கங்கிறத பார்க்க போகிறோம். டேக்கனா நிறைய பேர் உங்கள்கிட்ட ஓ எம்பிபிஎஸ்ஸா அப்போ இன்டர்ன்ஷிப்பில் இவ்வளோ வாங்குவீங்க, அப்புறம் ஜூனியர் ரெசிடென்ட்ல இவ்வளோ வாங்குவீங்க, டாக்டர் ஆயிட்டிங்கன்னா இவ்வளோ வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு நிறையா கற்றுக்கதையை சொல்லி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் உண்மைதானா மேம்? வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா நானும் நிறைய வீடியோஸை இனிஷியலாக எம்பிபிஎஸ் சேலரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தேன். பட் அது பார்த்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் ஜூனியர் ரெசிடென்ட்டாகவே ஆயிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் பேசினப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த வீடியோவில் சொல்கிறது ஃபுல்லாக கட்டுக்கதை. அப்போ என்னதான் மேம் உண்மையான சேலரி, எங்கள் ஃப்யூச்சர் எப்படி தான் மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதைத்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒவ்வொரு ஸ்டேட் வாரியா, சென்ட்ரல் வாரியா, ஏன் நீங்க போய் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆர் ஹாஸ்பிட்டல் வாரியா உங்களோட சேலரி மாறும். ஏன் மேம் இப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா there is always a fixed pay in case of central bodies, but state bodiesல நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க அண்ட் எந்த பொசிஷன்ல இருக்கீங்கிறது தகுந்த மாதிரி உங்க சேலரி மாறும். இது மட்டும் தானா மேம்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்க இஃப் இன் கேஸ் எய்ம்ஸ்ல இருக்கீங்கன்னா எய்ம்ஸ்ல இருக்கிறதுக்கு ஒரு சேலரி, ஜிப்மர்ல இருக்கீங்களா ஜிப்மர்ல இருக்கிறதுக்கு ஒரு சேலரி, அண்ட் ஈவன் ஏஎஃப்எம்சி அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல கூட இந்த சேலரி டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ஏன் இந்த சேலரி டிஃபரன்ஷியேஷன் இருக்கு அண்ட் அந்த சேலரிஸ் என்னதான் மேம், அது என்னதான் சேலரி அப்படி தருவாங்களோ அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இருக்காதுல்ல. இந்த ஒரு கோர்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா அடுத்தது குறைஞ்ச 20-30 வருஷம் நீங்க டாக்டரா சர்வ் பண்ண போறீங்க, ஆர் ஒரு எம்பிபிஎஸ் டிகிரியை ஹோல்ட் பண்ண போறீங்க. அப்போ உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதைத்தான் நான் உங்களுக்கு கிளியரா ஃபர்ஸ்ட் சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தரலாம், அதுக்கப்புறமா அந்தந்த போஸ்டிங்ல உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சதும் இன்டர்னா, ஐ மீன் எம்பிபிஎஸோட ஸ்டடி பிளாக் முடிச்சதும் இன்டர்னா 1 year கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ்ல இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் 1 year இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அப்படிங்கிற டிகிரியே கையில தர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா 1 to 3 years ஜூனியர் ரெசிடென்டா, தென் 3+ years பிஜி ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் படிப்பீங்க, தென் 5 to 10 years கன்சல்டன்ட் டாக்டரா, அண்ட் அதுக்கப்புறமா 12 to 20 yearsக்கு அப்புறமா சீனியர் கன்சல்டன்ட் ஆர் ஹெச்ஓடியா மாறுவீங்க. பட் மேம் இதைத்தான் எல்லாருமே சொல்றாங்களே அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஜாப் ரோல்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கிறத நான் செப்பரேட்டா ஒரு ஸ்லைடு வச்சு, ஓகேவா, அதுக்குன்னே ஐ ஹேவ் அனிமேட்டட் எடிட்டிங், ஸோ அந்த அனிமேட்டட் ஃப்ளோ சார்ட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எஸ், என்ன மேஜிக் சூப்பராக இருந்துச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு உங்களோட லைஃப் பாத்லையும் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். அஃப்கோர்ஸ் எம்பிபிஎஸ்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டாக்டராக தேவையான பேசிக்கான எல்லா டிபார்ட்மெண்ட்ஸை பற்றியும் படிப்பீங்க. அதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப்க்கு வந்ததும் ஒரு 1 year நீங்கள் மெயினாக
கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ்ல தான் இருப்பீங்க. அதாவது ஜென்ரலா ஓபியில், பீடியாட்ரிக்ஸில், அப்புறம் சர்ஜரி ரீஜன்ஸ்ல எல்லாம் பேஷண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் வழி படிக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் 1 year முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்கள் கையில் MBBS டிகிரியே தர மாதிரி இருக்கும். இஃப் இன் கேஸ் மேம் என்னாலெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்களா, அப்புறம் வாய்ப்பு இல்லை ராஜா, உனக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டும் தர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ரெண்டாவதா அதை முடிச்சதுக்கு அப்புறமா யூ வில் பிகம் அ ஜூனியர் ரெசிடென்ட். இந்த ஜூனியர் ரெசிடென்ட்டாக இருக்கும்போது உங்களோட மெயின் வேலையே என்ன தெரியுமா? ஒன்ஸ் அகெயின் கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ், ரவுண்ட்ஸ் அண்ட் அது கூடவே சேர்ந்து நீங்க MBBSக்கு அடுத்ததா PG, MD or MSக்கு ஜாயின் பண்றதுக்கு தேவையான உங்களோட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஒரு சில MBBS முடிச்ச டாக்டர்ஸ் வந்துட்டு 1 வருஷத்துலேயே கிராக் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கு 3 years வரைக்கும் தேவைப்படலாம். ஸோ அவங்க எல்லாம் ஜூனியர் ரெசிடென்ட்டாக அங்கே இருப்பாங்க. நெக்ஸ்ட் அதை முடிச்சதுக்கு அப்புறமா யூ வில் கோ வித் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிங். 3.5 வருஷம் நீங்கள் என்ன ஸ்பெஷாலிட்டி எடுக்கிறீங்களோ, பிஎட் கார்டியாலஜிஸ்ட், ஆப்தமாலஜிஸ்ட், என்டமாலஜிஸ்ட், என்ன ஃபீல்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஜியில் இன்டென்சிவ் ஸ்பெஷாலிட்டி ட்ரைனிங்கை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பிஜி முடிச்சிட்டிங்களா, யூ வில் பிகம் அ சீனியர் ரெசிடென்ட். சீனியர் ரெசிடென்ட் ஆனதுமே உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, யூ கேன் எய்தர் கோ டு டீச்சிங் ஃபீல்ட் ஆர் யூ கேன் பிகம் அ கன்சல்டன்ட். நம்ம பாஷையில் டாக்டர் ஆக முடியும். சரியா? டீச்சிங் ஃபீல்டுன்னு சொல்லும்போது ஏதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆர் ஈவன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஒரு ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணலாம். இல்லை மேம் நான் டாக்டருக்கு தான் படித்தேன், டாக்டர் தான் அவன், கன்சல்டண்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஆக்சுவலி அ பெர்மனெண்ட் ஹவுஸ் கன்சல்டன்ட் ஆர் ப்ரொஃபஸர் கைண்ட் ஆஃப் ஜாப். இங்கே ஃபுல் டைம் நீங்கள் அந்த வேலையை தான் பண்ணுவீங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆனீங்கன்னா போய் கிளாஸில் MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவீங்க. கன்சல்டன்ட்னா நம்ம ஊரில் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பேஷண்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி கொஞ்சம் வருஷம் போயிடுச்சா, அப்படியே போக 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 from assistant professor you will become an associate professor. From consultant you become a senior consultant. டைம்லைன்ல நான் காமிக்கிறேன். சரியா? சேம் வேலை தான். எய்தர் நீங்கள் ரவுண்ட்ஸ், கிளினிக்கல் டேட்டாஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், ஆர் ப்ரொஃபஸர்னா டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படியே கொஞ்ச காலம் போய் 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 நீங்கள் எய்தர் ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா ஹெச்ஓடியாவோ, ஈவன் நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, 20+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆர் பொதுவாக கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியாக மாற்றிடுவாங்க. இல்லை வேறு ஏதாச்சும் சீனியர் மோஸ்ட் போஸ்டிங்கில் உங்களை போட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் உங்களோட ஃபியூச்சர் ஆஸ் அ டாக்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ பிபிடிக்கு போயிடலாம். ஓகே மேம், இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. பட் எப்போ நான் இன்டர்ன் ஆவேன், எப்போ ஜூனியர் ரெசிடென்ட் ஆகி, பிஜி ஆகி, கன்சல்டன்ட் ஆகி, சீனியர் கன்சல்டன்ட் ஆகுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஹியர் இஸ் த டைம் லைன். நீங்கள் MBBS முடிச்ச அந்த 4.5 years அந்த கேப்ல, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு இன்டர்னா ஒரு வருஷம் டாக்டரா இருப்பீங்க. ஓகேவா? இன்டர்ன்னா கிளினிக்கல் ரவுண்ட்ஸ்ல இருப்பீங்க. தென் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் 1 year உங்களுக்கு MBBS டிகிரி கிடைச்சிடும். டிகிரி கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 to 3 years ஜூனியர் ரெசிடென்ட்டா இருப்பீங்க. பிஜிக்கு என்ட்ரன்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பிஜி என்ட்ரன்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னா, தென் யூ வில் கோ அண்ட் ஸ்டடி யோர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ஒரு 3.5 வருஷம் ஆயிரும். அப்போ இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. தென் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யோர் பிஜி நீங்கள் கன்சல்டண்ட்டாக ஒரு 3, 4, 5 years ஒர்க் பண்ணுவீங்க, டிபெண்டிங் அப்பான் விச் ஏரியா யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன். ஸோ கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஃப்ரம் MBBS யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் 12 years. Finally, when you are becoming a senior consultant, from internship, you must have completed somewhere around 20 years. அப்போ internshipல இருந்து 20வது வருஷத்துல you will become senior consultant. ஓகே, இந்த டைம் கிராஃப் புரிஞ்சிச்சா மேம்? அடுத்தது என்ன மேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அடுத்ததா நம்ம காலேஜ் வாரியா எய்ம்ஸ்ல படிச்சா இன்டர்ன்ஸ் ஆர் ஜூனியர் கன்சல்டன்ட்கெல்லாம் எவ்வளோ சேலரி, AFMCயில் என்ன சேலரி,
இல்லை ஜிப்மர்ல என்ன சேலரி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டெக்கன்னா எய்ம்ஸ்ல ஸ்டார்டிங் சேலரியே 7.2 to 14 LPA. இது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 5th இயர் வரைக்கும் நான் இங்கே கிராஃபில் காமிச்சேன் இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் டு 5th இயர் வரைக்கும் இந்த ஒரு சேலரி பேக்கேஜில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி எய்ம்ஸில் நீங்கள் இருக்கிறதுக்கு தேவையான குவார்ட்டர்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க தந்துடுவாங்க. ஆல்சோ இவங்களோட பே ஸ்கேல் இஃப் இன் கேஸ் ஃபியூச்சரில் மாறுதுன்னா உங்களோட பே ஸ்கேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி 7th பே ஸ்கேல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். 7th CPC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவன் ஃபியூச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் வருதுனா கூட நீங்கள் இந்த கோடை வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் சேலரி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட், இதுவே ஜிப்மருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேஸ் சேலரி 56,100. பட் கையில் கிடைக்கும்போ இந்த அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அது இதுன்னு எல்லாம் சேர்த்து கையில் கிடைக்கும்போ கிட்டத்தட்ட 84,000லேருந்து 1,00,000க்கும் மேற்பட்ட சம்பளத்தை இனிஷியலா இன்டர்ன்ஷிப் முடிச்சதுமே நீங்க வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ திஸ் டோட்டல் இன்க்ளூட்ஸ் அலவன்ஸ். இந்த அலவன்ஸையும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததா AFMCயை பற்றி பேசுகிறோம்னா, AFMCயில் பேசிக் பே வந்து 61,300 பேஸ்ட் ஆன் லெவல் 10B. உங்கள் கையில் கிட்டத்தட்ட 97,000லேருந்து 1 lakh ப்ளஸ் சேலரி கிடைக்கும். ஆல்சோ AFMCயில் பொறுத்தவரை நீங்கள் வெறும் ஒரு டாக்டராக மட்டும் இருக்க மாட்டீங்க, யூ வில் பி a டாக்டர் இன் சர்வீஸ். நீங்கள் ஒரு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் மாதிரி ஆஃபீஸர் போஸ்டிங்கோட ஒரு டாக்டராக இருப்பீங்க. அதை தான் நான் வந்து டாக்டர் இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அங்கே ஒவ்வொரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்கள் சேலரி மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் இன் கேஸ் AFMCயை பற்றின டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா நான் இங்கே ஐகார்டில் உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் சின்ஸ் ஐ எம் ஃப்ரம் ஏர்ஃபோர்ஸ் பேக்ரவுண்ட், நான் இன்டர்னலாக அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசி வாங்கின டீட்டெயில்ஸை தான் சொல்லியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்ததா ஃபைனலா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் பே ஸ்கேல் 56,000லேருந்து 1.7 lakh வரைக்கும் இருக்கு. இது சீனியர் கன்சல்டன்ட்லாம் சொல்லுமோ அந்த ரேஞ்சுக்கு வரும். திஸ் இஸ் அ பேசிக் பே ஸ்கேல். அண்ட் ஒரு சில பப்ளிக் ஹெல்த் ரோல்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு சில இடத்துக்கெல்லாம் போகிறீங்க, எக்ஸ்ட்ரா ரோல்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ அடிஷ்னலாக 38,000 உங்களுக்கு சம்பளத்தில் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி இது மாறும். பட் தமிழ்நாட்டில் இதுதான் இப்போதைக்கு சம்பளமாக இருக்கு. ஆல்சோ இந்த காலேஜ் நிறைய பேருக்கு ட்ரீம் காலேஜா இருந்திருக்கும். ஸோ இது என்ன காலேஜ் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இது நம்மளோட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜா, CMC வெல்லூரா, இல்ல கோவை மெடிக்கல் காலேஜா அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சீரியஸான நீட் ஆஸ்பிரன்ஸ் இதை ஒரு டாஸ்காவே எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? ஒரு 100+ கமெண்ட்ஸ் வருதான்னு பார்ப்போம். ஆல்ரைட், அடுத்ததா நம்ம ஓவராலா இப்போ என்ன பார்த்துருக்கோங்கிறத பார்த்தோம்னா, எய்ம்ஸ்ல சம்பளம் கம்மி தான், பட் த வே யூ லேர்ன் திங்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜிப்மர்ல சம்பளம் அதிகம், பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஜிப்மர் தென் வெளியில தனியா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வெளியில ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா ஜிப்மர்ல போய் ஒர்க் பண்ண முடியாது, அவங்க கட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் AFMC மை ஃபேவரட், எனக்கு ரொம்பவே பிடித்தமான இருக்கிறதுலே. நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்து எதுக்கு போவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் AFMC தான் சொல்லுவேன். பிகாஸ் டாக்டர் இன் சர்வீஸ் வேற எந்த ஃபீலையும் கிடைக்காத ஒரு தனி ஃபீலு, தனி லவ் அங்கே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலா நமக்கான TN கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கே 56,000லேருந்து 1.7 lakh வரைக்கும் நமக்கு சம்பளம் கிடைக்கும். கிளியரா? சம்பளத்தை பத்தி இப்போ, சேலரியை பத்தி இப்போ நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, இது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் டைம் எடுத்து, ஏன்னா இந்த வீடியோ நான் போன வாரம் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆஃப்டர் டாக்கிங் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ் நான் நினச்சேன் சரி பரவாயில்ல, லேட் ஆனாலும் உண்மையான விஷயத்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவோம். இப்போ என்ன விஷயம், இப்போ என்ன சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ டுக் சம் டைம். ஸோ இந்த எஃபர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஏன்னா இந்த சேனலில்
ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நான் பின்னாடி அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஹேண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வரும். ஸோ டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் ரிலவெண்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல் கண்டென்ட்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ ஓவராலா சேலரி growth என்னென்ன மேம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. பட் ஓவராலா இன்டர்னா இருக்கும்போது, ஜூனியர் ரெசிடென்டா இருக்கும்போது, பிஜியில இருக்கும்போது எனக்கு என்னென்ன சம்பளம் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இன்டர்னா இருக்கும்போது அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 20 to 30,000 கையில கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜூனியர் ரெசிடென்டா இருக்கும்போது 20 to 30,000 இந்தியன் தமிழ்நாடு பேஸ் பண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஜூனியர் ரெசிடென்ட் ஆனீங்கன்னா 70,000, பிஜி ரெசிடென்ட்க்கு 90,000, கன்சல்டன்ட்டுக்கு 2 lakhs அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த் 4 lakhs கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆமாண்டா கண்ணா, நான் இப்போ சொன்னது எல்லாமே பர் மந்த்துக்கான சேலரி. இனிஷியலா உங்களுக்கு பே கம்மியா இருந்தாலும் இந்த கிராஃப் கொஞ்சம் பாருங்களேன். ஆஃப்டர் 10-15 years நீங்க தனியா வெளியில கன்சல்டேஷன் ரூம் போடலனா கூட ஆஃப்டர் 10-15 years உங்க சேலரி எங்கேயோ போயிடும். யூ வில் பி ஆன் டாப் when you consider all of your friends. இது கூட நீங்க தனியா வேற ஏதாச்சும் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா அந்த சேலரியும் வரும். So think about it. The salary here is, I would not say it is huge, but yes, நீங்க பண்ற வேலைக்கு ஒரு ரிலையபிளான சேலரி உங்களுக்கு இங்க இருந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ one last question. Ma'am, is MBBS becoming the next BTech? டெக்கன்னா இஃப் இன் கேஸ் நீங்கள் ப்ரைவேட்லேயே படித்து ப்ரைவேட் காலேஜ்லேயே வேலைக்கு போகிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஐ வுட் சே எஸ் இட் இஸ். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னப்போ. மேம், நான் பிடிஎஸ் முடிச்சிட்டேன், ப்ரைவேட் காலேஜுக்கு, ஒரு ஃபேமஸான காலேஜ் இன் கோயம்புத்தூர், ப்ரைவேட் காலேஜுக்கு அப்ளை பண்ணேன். எனக்கு பிடிஎஸ் முடிச்ச எனக்கு 7,000 ரூபாய் தான் மாச சம்பளம் தரேன்னு சொல்றாங்க. இதுவே வேற ஒரு ஸ்டூடெண்ட், மேம் நான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன், நான் போறேன், எனக்கு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டே எனக்கு 30,000 ரூபாய் தான் மேம் சம்பளம் தருவேன் அப்படின்னு ஒரு பிரைவேட் காலேஜ்ல, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க மேம். அதுவும் தே ஆர் நாட் ரெடி ஃபார் நெகோசியேஷன். இந்த ஹிந்தி ஒரு சில பரிதாபங்கள் எல்லாம் போடுவாங்களே, நான் 30,000 ரூபாய், நான் 100 ரூபாய்க்கு ஒரு வேலை பண்ணேன்னா என் மாமா 50 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீ 30,000 ரூபாய்க்கு வரையா, இல்லையா பரவாயில்ல, எங்கள்கிட்ட 20,000 ரூபாய்க்கு வர்றது கூட எம்பிபிஎஸ் முடிச்சவங்க இருக்காங்கங்கிற மாதிரி there are cases. அதுக்காக தான் சொல்றேன், எல்லாரும் தயவு செஞ்சு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், எய்ம்ஸ், ஏஎஃப்எம்சி, ஜிப்மர் இந்த மாதிரி எடுத்த குறி வச்சு எய்ம் வச்சு நீங்க படிங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் MBBS இஸ் நாட் அ கிட்ஸ் பிளே. நீங்க ஒரு MBBS டாக்டர் ஆகணும்னா கண்டிப்பா கவர்மெண்ட்ல தான் படிக்கணும். கவர்மெண்ட்ல படிச்சாதான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு இதுக்காகவே ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் போட்டதுக்கான மெயின் காரணமே அதான். யூ ஷுட் நோ த சேலரி அண்ட் யூ ஷுட் ஒர்க் இன் த ரைட் டைரக்ஷன். ஏதோ ஒரு காலேஜுக்கு போய் ஏதோ ஒன்றத்தை படிச்சு நான் இன்னும் டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்ம படிக்கிறோம்னா டாப் மெடிக்கல் காலேஜில் தான் படிக்கணும். அப்போதான் நம்ம ஃபியூச்சர் செக்யூர்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இனிமே யார் சொல்றதையும் கேட்காதீங்க. வெளியூர் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போதைக்கு நம்ம எய்ம் இந்த 4 காலேஜஸா மட்டும்தான் இருக்கணும். எய்ம்ஸ், ஏஎஃப்எம்சி, ஜிப்மர் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். அண்ட் இந்த 4த்தையும் எய்ம் பண்ணி அடிச்சு குறி வைக்கணும்னா மறக்காம வேதாந்தோ நீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. With this, I am winding up this session. நீங்க ஒரு சீரியஸான டாக்டரா இருந்தீங்கன்னா then உங்க ட்ரீம் காலேஜ் எது? Is it AFMC, எய்ம்ஸ், ஜிப்மர் ஆர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்? இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் மேம்னு கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா பேஸ்ட் ஆன் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ், எங்க அதிகப்படியான கமெண்ட் வருதோ அந்த காலேஜை பேஸ் பண்ணின கம்ப்ளீட் டேட்டா ஷீட்டை நான் அடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட் கைஸ். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுங்க, நான் அதுக்காக ஹெல்ப் பண்றேன். நான் கண்டிப்பா உண்மையான டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன். So with this, we are winding up the session.
Tada, bye bye, take care and have a great day, my dear future doctors.